நேற்று தான் நாங்கள் கல்யாணம் ஆச்சு. எங்களுக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம், அதாவது கடவுளை கணவராக அடையிற ஒரு பாக்கியம். கூத்தாண்டவரை நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பட் அது 24 மணி நேரம் கூட எங்களுக்கு அது நீடிக்கலை. ஜஸ்ட் 24 ஹவர்ஸில் நாங்கள் திரும்ப விடோ ஆகிட்டோம். பெரிய யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சி அது நிலைக்காமல் போகிறதோட வழி ஒன்லி திருநங்கைகளுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இப்படி அலங்காரம் பண்ணிக்கிட்டு நல்ல பக்கத்தான நகைகளையும் உடைகளையும் அணிஞ்சிட்டு வரோம் தான் தெரியும். பட் உலகத்தை பொறுத்த வரைக்கும் வேணா நாங்கள் ஹாப்பியான பீப்புளாக இருக்கலாம். பட் நாங்கள் ஜஸ்ட் காகிதப்பூ எப்படி அழகாக இருக்குமோ பட் மனம் வீசாது, அதை யூஸ் பண்ண முடியாதோ அது மாதிரி தான் எங்களையும் மக்கள் நினைக்கிறாங்க. ஸோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த தருணத்தை நினச்சிட்டு. என்னோட அம்மா, என்னோட சித்திங்க எல்லாரும், என் பொண்ணு இவ ஃபர்ஸ்ட் வருஷம் தாலி எடுத்துருக்கிறா. நிஜமாவே இவளை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு அம்மாவுக்கு எப்படி தன்னோட பொண்ணு தாலி எடுத்துருக்கிறது மனசு கஷ்டமாக இருக்குமோ, என் பொண்ணுங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் வருஷம் கல்யாணம் பண்ணி தாலி எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு அம்மாவோட ஸ்தானத்தில் இருக்கிறேன்னா எனக்கு அது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த நிலைமை வேறு யாருக்கும் நார்மலான பீப்புள்ஸ்க்கு வரக்கூடாதுன்னு நான் கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.